ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதியை வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது கோல்டு, சில்வர் இல்லைனா ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். May 10 அட்சய திருதியை வருது. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்டு இனிமேல் நான் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு 1 கிராமா 2 கிராமா இது நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்மளால் 1 கிராம் வாங்க முடியுமா, 2 கிராம் வாங்க முடியுமா, நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத. 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா 6000, இல்லை 2 கிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா 12000 ஆகும். இப்போ இந்த அட்சய திருதியை டைமில் நிறைய கடையில் விஏ இல்லாமல் கோல்டு காயின் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு 6000 12000 இந்த மாதிரி ஆகும். ஸோ இதுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கோல்டு ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். இப்போ 1 கிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ 100 டேஸ் இருக்குது. இந்த May 10 வரைக்கும். இன்றைக்கி January 31. ஸோ இன்றைக்கி விட்டுருங்க. ஃபெப்ரவரியில் ஒரு 29 டேஸ் இருக்குது. மார்ச்சில் ஒரு 31 டேஸ் இருக்குது. அப்புறம் ஏப்ரலில் ஒரு 30 டேஸ் இருக்குது. அப்புறம் மேயில் ஒரு 10 டேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 100 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 100 டேஸில் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, 1 கிராம் வாங்க போகிறோம் அப்படின்றப்ப 100 டேஸ் டெய்லி ஒரு 60 ரூபா நம்ம எடுத்து வச்சா போதும். ஸோ இந்த 60 ரூபா அப்படின்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. இப்போ டெய்லி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறது, ஒரு காய்கறி வாங்குறது, பால் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு காய்கறி வாங்குறதுல ஒரு 30 ரூபா, காய்கறி வாங்குறதுல ஒரு 30 ரூபா, பால் வாங்குறதுல ஒரு 10 ரூபா, ஸ்நாக்ஸ் வாங்குறதுல ஒரு 20 ரூபா, இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா 60 ரூபா சரியாக போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக 100 டேஸில் நமக்கு 6000 கிடைக்கும். அப்போ நம்ம ஈஸியாக 1 கிராம் வாங்கிட முடியும். என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 கிராம் இந்த அட்சய திருதியைக்கு இன்னும் 2 மாதம் 3 மாதத்தில் நம்மளோட கையில் இருக்கும். இல்லை என்னால் அதை விட கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னா 2 கிராம் அப்படின்றப்ப 100 நாள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ 120 ரூபா, டெய்லி 120 ரூபா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 100 நாளில் நம்மளால் 12000 ரூபாய் ஈஸியாக எடுத்து வச்சிட முடியும். ஸோ இது என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாகவே என்னால் பைசா எடுத்து வைக்க முடியும், என் கையில் இருக்குது, நான் 100 ரூபான்றது எனக்கு ஈஸி தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க டெய்லி ஒரு 120 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 12000 ரூபா 100 நாளில் நம்ம கையில் இருக்கும். இந்த 100 நாள் முடிகிறப்ப நம்ம கையில் 2 கிராம் ஒரு கோல்டு காயின் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். அப்புறம் இப்போ 1 கிராம் இப்படி என்னால் எடுத்து வைக்க முடியாது, டெய்லி 60 ரூபான்றது என்னால் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிராம் வாங்குறதுக்கு டெய்லி ஒரு 30 ரூபா எடுத்து வைங்க. 30 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா 100 நாளில் 3000 ருபீஸ் ஆகும், 3000 ரூபா ஆகும். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு 215 ரூபா எடுத்து வைங்க. இப்போது வாரத்துக்கு நம்ம 215 ரூபா எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது நம்ம வார செலவுகள்லேருந்து எடுத்து வைக்கலாம். அதாவது இப்போது நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம் வைங்க, ஒரு 500 நான்வெஜ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 250க்கு எடுத்துகிட்டு 250 அதில் 215 ருபீஸ் எடுத்து வச்சா கூட போதும். ஸோ இந்த மாதிரி 14 வாரம் இருக்குது 100 நாளில். ஸோ அந்த 14 வாரமும் 215 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 3010 ரூபா உங்களால் எடுத்து வைக்க முடியும். அப்போ அந்த 100 நாளில் நம்மளால் ஈஸியாக இந்த 6000 ருபீஸ் அப்படின்றத எடுக்க முடியும். இல்லை மந்த்லி மட்டும்தான் நல்லா எடுத்து வைக்க முடியும், டெய்லி எடுத்து வைக்க முடியாது, வீக்லி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 2000 ருபீஸ் 3 மாதம் இருக்குது நமக்கு. ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் இருக்குது. ஸோ அந்த 3 மாதமும் 2000 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக 6000 ஆகிடும். அதுக்கப்புறமா 2 கிராமுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 60 ரூபா எடுத்து வைங்க. அப்போது 100 நாளுக்கு 6000 ரூபா. அப்புறம் வீக்லி நமக்கு 14 வாரம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 430 ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா 14 வாரத்தில் 6020 ரூபா ஆகும். ஸோ அப்போ நமக்கு 12000 கிடச்சிருச்சு. அப்புறம் மந்த்லி மட்டும்தான் நான் எடுத்து வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு 4000 ரூபாய்.
அதை வந்து ஒரு 12 இந்த 3 மாதம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 12,000 ரூபாய் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இப்படி வாரம் எடுத்து வைக்கிறது, மாதம் எடுத்து வைக்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற செலவுலேருந்து கூட ஈஸியாக வந்து நம்மளை எடுத்து வைக்க முடியும். சில பேர் வந்து மாதம் வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வந்து வாங்குவாங்க. அதை இந்த 3 மாதமும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 மாதம் முடிவில் வந்து நம்ம கையில் கண்டிப்பாக வந்து ஒரு கோல்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இல்லை என்னால் வந்து 6,000லாம் சேவ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம், 12,000லாம் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்ததாக வந்து வெள்ளி வாங்கலாம். வெள்ளி வந்து ஒரு கிராம் 80 ரூபா. 50 கிராம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 4,000 ரூபா. ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு சார்ஜ் போடுறாங்க அப்படின்னா ஒரு 300 to 500, ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கலாமே. அப்போது 4,500 ஆகும். இதை வந்து டெய்லி ஒரு 45 ரூபா எடுத்து வச்சோம்னா 100 நாளையில் அது வந்து 4,500 ரூபாய். அப்படி என்னால் முடியாது அப்படின்னா டெய்லி ஒரு 20 ரூபா எடுத்து வைங்க 100 நாளுக்கு. அப்போ 2,000 ரூபா. வாரத்துக்கு 180 ரூபா மட்டும் 14 வாரம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது ஒரு 2,520 ரூபா ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் 50 கிராம் வந்து வெள்ளி ஈஸியாக வாங்கலாம். அது உங்களுக்கு ஒரு கொலுசாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது திங்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பூஜை பொருளாக கூட இருக்கலாம், ஒரு விளக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சிலையாக இருக்கலாம். அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு 50 கிராமில் வாங்கிக்கலாம். ஸோ என்னால் அவ்வளோ கூட முடியாது அப்படின்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருளுக்காக வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மிக்ஸி எடுத்திருக்கேன்னு வைங்களேன், ஒரு 3,000 ருபீஸ்க்கு, ரொம்ப பிராண்டடாகவும் இல்லாமல் ரொம்ப லோக்கலாகவும் இல்லாமல் 3,000 ருபீஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா டெய்லி ஒரு 30 ரூபா, வெறும் 30 ரூபா எடுத்து வச்சாலே போதும், 3,000 ருபீஸ் ஆகிடும் 100 டேஸில். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா டெய்லி ஒரு 20 ரூபா எடுத்து வைங்க, அப்போ 2,000 ரூபா. அதுக்கப்புறமா 14 வாரம் இருக்குது இந்த 100 நாளில். அதில் ஒரு 10 வாரம் மட்டும் எடுத்துக்கோங்க, 4 வாரத்தை விட்டுருங்க. 10 வாரத்தில் வாரத்துக்கு 100 ரூபா மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது ஒரு 1,000 ரூபா, அப்போது 3,000 ரூபா. இப்போ வந்து அந்த 4 வாரமும் சேர்த்தே நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. 14 வாரமும் நான் 100 ரூபா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா 1,400 ரூபா ஆகும் இந்த இடத்துல. அப்போது 3,400, அப்போது 3,400 ரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 3,000 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினா கூட மிச்சம் இருந்த 400 ரூபாய்க்கு ஒரு 5 கிராமில் 80 ரூபா ஒரு கிராம் சில்வர் அப்படின்னா ஒரு 5 கிராமில் ஏதாவது வந்து நீங்கள் வாங்கலாம். 5 கிராமில் அப்படின்றப்ப என்ன மாதிரி வாங்கலோ ஒரு காயினாகவே வாங்கலாம். இப்போ சில்வர்லேயுமே வந்து காயின் இருக்குது, இல்லை ரிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த 400 ரூபாயில் ஒரு 5 கிராமில் ஒரு சில்வர் காயின் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி ஏதாவது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாரத்துக்கு 100 ரூபா, டெய்லி 20 ரூபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளும் வாங்கி அது போக ஒரு 5 கிராம்ஸ் வந்து சில்வரும் உங்களால் வாங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்கள். இந்த அட்சய திருதியைக்கு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக எடுப்போம். அது கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த அட்சய திருதியைக்கு வந்து இந்த May 10ல் நம்ம கையில் ஏதாவது ஒரு பொருள் வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சேவ் பண்ண வந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.